கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, நோன்பு என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்ப்பது. திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள். பரிசேயரும் அவ்வாறே நோன்பு இருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? இதுதான் கேள்வி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையிலே பார்த்தோம் என்றால் நோன்பு பற்றி அவர் அதிகமாக பேசியவில்லை. காரணம், நோன்பு என்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு முன் தயாரிப்பிற்காக, ஒரு எதிர்நோக்குடன் நாம் செய்கின்ற ஒரு தியாக செயல். அந்த ஒரு பரித்தியாக செயல் என்பது இயேசுவினுடைய வருகைக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக என்று அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலேயே யூதர்கள் ஆண்டிற்கு ஒரு முறைதான் கண்டிப்பாக அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மோசே கட்டளையிட்டு இருக்கின்றார். அந்த ஒரு முறை என்பது பாவ பரிகாரத்திற்காக அவர்கள் செய்கின்ற அந்த நோன்பை குறிக்கிறது. ஆனால் மற்ற நேரங்களிலே நோன்பு இருக்க வேண்டும் என்ற கட்டளை மோசே கொடுத்தது அல்ல. மாறாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட ஒன்று. காரணம், இந்த பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை மேலானவர்களாக காட்டிக்கொள்ளவும், தாங்கள் உயர்ந்தவர்களாக மக்கள் எண்ண வேண்டும் என்று நினைக்க வேண்டியும், தங்களை புனிதர்களாக, மேலானவர்களாக, தூய்மையானவர்களாக, சமய சடங்குகளை நுணுக்கமாக கடைபிடிக்கின்ற ஆச்சாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சமூகத்திலே நிலைநிறுத்த வேண்டும், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமூகங்களில் கூட ஒரு சில பேரை நாம் இன்றைக்கும் அந்த ஆச்சார சடங்குகள் என்ற வகையிலே தங்களை தனித்து கொண்டும், தங்களை பிரித்து கொண்டும், தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டும், தாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களோடு கலக்கக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது என்று தங்களை உயர்ந்தவர்களாக நினைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை தேடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சமயத்தின் அடிப்படையிலேயும், சம்பிரதாயத்தின் அடிப்படையிலேயும், சமய சடங்குகளை கடைபிடிக்கின்ற அந்த வகையிலேயும் தங்களை பெருமையாக நினைத்து கொண்டு மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைக்கின்ற கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எனவே இவர்கள் தங்களை பெருமையாக நினைக்க வேண்டி இந்த நோன்பு என்பதை அதிகப்படுத்தினார்கள். இந்த நோன்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். எனவே தான் அந்த பரிசேயன் ஆலயத்திற்கு உள்ளாக சென்றான், ஆயக்காரன் ஆலயத்திற்கு வெளியே நின்றான். அவன் ஆலயத்திற்கு உள்ளே சென்று, ஆண்டவரே, இதோ வெளியே நிற்கின்றானே, அந்த ஆயக்காரனை போன்று நான் இல்லை, நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன் என்று மார்தட்டி ஆண்டவர் முன்பாக சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு உகந்தவனாக வீடு திரும்பியவன் யார்? வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கின்ற பரிசேயன் அல்ல. மாறாக, நான் பாவி ஆண்டவரே என்று தன்னையே தாழ்த்தி கொண்ட ஆயக்காரன் தான் அவன் ஆண்டவருக்கு ஏற்றவனாக சென்றான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நோன்பு என்பது வெளிச்சடங்குக்காகவும் அல்லது தங்களையே புனிதர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் இருக்கும் என்றால் அந்த நோன்பு எந்த ஒரு பலனும் கொடுக்காது, எந்த ஒரு பயனும் அளிக்காது. மாறாக அந்த நோன்பு என்பது சமூகத்திலே நம்மை பிளவுபடுத்தும், பிரிவுபடுத்தும். அந்த நோன்பு என்பது சமூகத்திலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்குமே ஒழிய நன்மை பயக்காது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். எனவே நோன்பு இருப்பது என்று சொன்னால் அது உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படுகின்ற ஒரு தியாக உணர்ச்சியாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே தெரிகின்ற வகையிலே அந்த நோன்பு என்பது கடவுளுக்கு ஏற்ற மறைமுகமான ஒரு உணர்வாகவும் உறவாகவும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய முதல் கருத்து. இரண்டாவதாக பாருங்கள், மணமகன் அவர்களோடு இருக்கின்ற வரைக்கும் மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? அப்படி என்றால் நோன்பு என்பது நீங்கள் நினைக்கின்ற மாதிரி யாரையோ எதிர்பார்த்து எதையோ எதிர்பார்த்து
நாம் இருக்கின்ற நிலையிலே ஒரு பக்தியாக, ஒரு முயற்சியாக நாம் எடுக்கின்றோம். அந்த எதிர்பார்த்த இறைவன் தான் இப்பொழுது நம்மோடு இருக்கின்றார். அந்த மெசியா தான் நம்மோடு வாழ்கின்றார். அந்த ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை கொண்டாடுவோம், அந்த ஆண்டவரை நாம் சிறப்பிப்போம், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அதுதான் மிக முக்கியமே ஒழிய, அந்த ஆண்டவருக்காக இன்னும் தொடர்ந்து நாம் துக்கம் கொண்டாடுகின்றோம், இன்னும் நாம் நோன்பு அனுசரிக்கின்றோம் என்று சொன்னால் வேண்டாத ஒன்றாக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, யூதர்கள் இன்றைக்கும் இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் ஒருவர்தான், அவர் யெகோவா, வேறு யாரும் இல்லை என்ற ஒரு கருத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்க கடவுளுடைய மீட்பு என்பது, மெசியா என்பது வருவார். அவர் எப்பொழுது வருவார்? இன்னும் வரவில்லை. எனவே தான் அவர்களுக்கு நோன்பு என்பது அவசியமாகிறது. நமக்கு ஆண்டவர் இயேசு முன்னரே வந்துவிட்டார். அந்த இயேசுவினுடைய வருகையிலே நாம் விண்ணரசை பெற்றுவிட்டோம். எனவே இந்த நோன்பு என்பது இனியும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு முயற்சியாக இல்லாமல், நோன்பு என்பது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு புரிதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நோன்பு இருக்கிறோம், நல்லது, மிகவும் நல்லது. காரணம், உடலை ஒருக்கவும் மனதை கட்டுப்படுத்தவும் இதுபோன்ற பக்தி முயற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் நிறைய நமக்கு தேவைப்படுகிறது, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு. எனவே தான் பல இடங்களுக்கு நாம் செல்கின்றோம், பல விதமான மருத்துவ சிகிச்சைகளுக்கு நாம் செல்கின்றோம். முதலாக எந்த மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டை சொல்லுகின்றார்கள், மனக்கட்டுப்பாட்டை இன்றைக்கு வலியுறுத்துகின்றார்கள். டிப்ரெஷன், ப்ரெஷர், பிறகு இந்த மன அழுத்தம், இதையெல்லாம் சொல்கின்றார்களே. இதையெல்லாம் எப்படி வருகிறது? மனதிலே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனதிலே நாம் இலகுவாக எளிதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு உடல், மனம், ஆன்மா என்ற வகையிலே பலவிதமான சிகிச்சை முறைகளை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் நோன்பு என்பது ஒரு சிறந்த பயிற்சி. ஆனால் இந்த நோன்பு என்பது வெளிவேடத்திற்காகவும் அல்லது ஒரு சடங்குக்காகவும் நாம் செய்வோம் என்றால் பலனில்லை. மாறாக இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துகின்றதாகவும், சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை அது வளப்படுத்துவதாகவும், என்னையே கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான நோன்பு. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய நோன்பை நாம் கடைபிடிக்கவும், அதன்படி இறைவனோடு இருக்கவும் வாழவும் அருள் வேண்டுவோம், ஆசீர் பெறுவோம், திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.